ஸோ தனுசு ராசிக்கு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய தொழில் வேலை சார்ந்த இடங்கள்ல அவங்களுக்கு ஒரு சிறப்பான அங்கீகாரம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மந்த் ஒரு நியூ டிசிஷன் எடுக்க போறாங்க அப்படின்னா எடுக்கலாமா? தாராளமா எடுக்கலாம். அதுவும் பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல தாராளமா நியூ டிசிஷன் எடுக்கலாம். எடுக்கிறது மட்டும் இல்லாம அதை ப்ராசஸ் இந்த மந்த்தே பண்ணிட்டா இன்னும் நல்லது. இவங்க முன்னோக்கி போற அந்த வேகத்துல பின்னாடி என்ன பிரச்சனை வருதுன்றத யோசிக்க மாட்டாங்க. இப்போ சில பேர் வந்து வண்டியிலேயே போயிட்டு இருப்பாங்க. வண்டியில போகும்போது முன்னாடி மட்டும்தான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். பின்னாடி ஹார்ன் அடிக்கிறது ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இந்த தனுஷ் ராசி என்பவர்களுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் நடக்க போகுது, இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுது? ஸோ தனுசு ராசிக்கு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய தொழில் வேலை சார்ந்த இடங்கள்ல அவங்களுக்கு ஒரு சிறப்பான அங்கீகாரம் வந்து கிடைக்கும். ஓகே. உழைச்சொழைச்சு ஓடா போயிட்டேன், எனக்கு ஒண்ணுமே நிக்கல, எனக்கு அங்கீகாரமும் கிடைக்கல, எனக்கு அங்கீகாரம் கூட விடுங்க, எனக்கு அதுக்கான வருமானமும் வரல, சம்பளம் கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இருப்பாங்க. ஆனா இந்த மந்த் அவங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பா கிடைச்சே தீரும். இவங்க எவ்வளவு பெர்ஃபெக்ஷனா ஒரு வேலையை செஞ்சிருக்காங்களோ, எவ்வளவு அவுட்புட் கொடுத்துருக்காங்களோ, அது வந்து வேலை சார்ந்த இடங்கள்னு கூட நம்ம பர்டிகுலர் அதுதான் அப்படின்லாம் கிடையாது. சில பேர் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க வீட்லயே அவங்களோட உழைப்பு அவ்வளவு கொடுத்துருப்பாங்க. அப்ப அதற்கான ஒரு பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து சொல்லும் போது நம்மளுக்கு எங்க கிடைக்க போகுது, இந்த மந்தோ அப்படியே தான் போக போகுது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதுதான் எதிர்பாராத விதத்துல அவங்களுக்கு அவங்க உழைப்புக்கான அந்த பலன் ஊதியம் கிடைக்கும். ஓகே, சூப்பர். அதாவது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயம் வந்து தனுஷ் ராசி என்பவர்களுக்கு செப்டம்பர் மந்த் கிடைக்க போகுது. ஸோ ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் அவங்களுக்கு. சூப்பர் மேம். ஸோ இந்த மந்த் ஒரு நியூ டிசிஷன் எடுக்க போறாங்க அப்படின்னா எடுக்கலாமா? தனுசு ராசி இந்த மந்த் ஒரு நியூ டிசிஷன் எடுக்கலாமான்னா தாராளமா எடுக்கலாம். அதுவும் பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல தாராளமா நியூ டிசிஷன் எடுக்கலாம். எடுக்கிறது மட்டும் இல்லாம அதை ப்ராசஸ் இந்த மந்தே பண்ணிட்டா இன்னும் நல்லது. ஓகே. இந்த மந்த் டிசிஷன் எடுக்கணும், ப்ராசஸ் பண்ணணும். பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ப்ரையாரிட்டியா எடுக்கணும். மற்ற விஷயங்கள் எடுக்கிறதுனா கூட தாராளமா எடுக்கலாம். ஓகே. எந்த டிசிஷன் எடுத்தாலும் அதை முதல்ல செயல்படுத்தணும். ஆமா, செயல்படுத்துற மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறது நல்லது. ஓகே. எடுத்து செயல்படுத்துறத விட செயல்படுத்துற மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஓகே, நைஸ். இது வந்து வித்தியாசமாகவும் இருக்கு. ஏன்னா நம்ம ஆட்கள் வந்து நான் உடனே வந்து ஒரு கோடிக்கு வீடு கட்டணும்னு நினைப்பாங்க, முடியாது. நம்மளால என்ன முடியுமோ அதை எப்பவுமே எடுத்து வைக்கும்போது கட்டாயம் அது வந்து கை கொடுக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. சூப்பர் சார். ஸோ எந்த மாதிரி இந்த மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் ராசி என்பவர்களுக்கு மணி ஃப்ளோ அப்படின்றது எப்படி இருக்கும்? ஸோ தனுசு ராசிக்கு மணி ஃப்ளோன்றது அவங்க மனசுல என்ன டார்கெட் வச்சிருக்காங்களோ, என்ன விஷயம் பிளான் பண்றாங்களோ அதற்கேற்ற மாதிரி மணி ஃப்ளோ இருக்கும். மணி ஃப்ளோ மட்டும் கொஞ்சம் சீக்ரெட்டா தான் வந்து நடக்கும் அவங்களுக்கு. ஸோ இவங்களும் அதை சீக்ரெட்டா கீப் அப் பண்ணிக்கணும், ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த மந்த் எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ போகுது, எவ்வளோ செலவு இருக்கு, இதெல்லாம் வெளியில அவங்க சொல்லிக்காம இருக்கிறது நல்லது. இவங்க சொல்லிக்காம இருந்தாதான் அதே மாதிரி அவங்களுக்கு அந்த மணி ஃப்ளோ இவங்களுக்கும் வந்து கிடைக்கும். இவங்க ஒன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அது பிளாக் ஆகும் அவங்களுக்கு. ஓகே, கந்திரஷ்டி மாதிரி. ஆமா, பணம் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே சொல்லாம இருந்தா நல்லா இருக்கும். சொல்லிட்டா பிளாக் ஆகும். ஓகே, எனக்கு வருதுன்னு ஊர் ஃபுல்லா தண்டோரம் போடாம இருங்க. ஓகே, சூப்பர். எந்த விஷயத்துல வந்து ரொம்ப பவுண்டரிஸோட இருக்கணுமா? தனுசு ராசி எந்த விஷயங்கள பவுண்டரிஸோட இருக்கணும்னா அதே பணம் சார்ந்த விஷயங்கள்ல பவுண்டரிஸோட இருக்கணும். அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கறதுல வந்து முன்னுதாரணமா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டுலாம் கொடுக்கலாம் கூடாது அப்படின்னு இருக்கு. ஏன்னா நிறைய இவங்களுக்கு அந்த இரக்க குணம் அதிகமா இருக்கிறதால யாரு எந்த ஹெல்ப் கேட்டாலும், பணம் ஹெல்ப் கேட்டாலும், கடனா கேட்டாலும் அப்படி கொடுத்துருவாங்க. கைமாத்தா கேட்டாலும் கொடுத்துருவாங்க. எங்க போயிட போறாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே கொடுத்துருவாங்கன்னு. ஆனா இந்த மந்த் அதுல எல்லாம் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். அவங்களுடைய கருணை அந்த குணத்திலயும் கண்ட்ரோலா இருக்கணும். கருணை எல்லாம் மீறி போயிடும். இரக்கம், கருணை. ஆமா, இதுல எல்லாத்தையும் கண்ட்ரோலா இருக்கணும். பணம் சார்ந்த விஷயங்களையும் ரொம்ப கவனமா பவுண்டரிஸோட ஹேண்டில் பண்ணணும். ஓகே, அதாவது எது பண்ணாலும் நான் தான்ப்பா தாராள பிரபு அப்படின்றது இருக்கவே கூடாது இந்த மந்த். ஓகே, இந்த மந்த் வந்து தனுஷ் ராசி என்பவர்கள் எந்த கலர் பயன்படுத்தினா அவங்களுக்கு கூடுதல் எனர்ஜி கிடைக்கும்? ஸோ தனுஷ் ராசி இவங்களுக்கு லக்கியான கலர்ஸ் இந்த செப்டம்பர் மந்த் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்கை ப்ளூலயே வந்து ரொம்ப லைட் ப்ளூ, அதாவது ஒரு ஒயிட்டும்
ஸ்கை ப்ளூவும் கலந்த மாதிரி இருக்கும். நிஜமாவே mixed ஆ. ஸ்கையோட கலர் மாதிரி. ஆமா ஸ்கை அது ஒயிட்டும் Okay. ப்ளூவும் கலந்த மாதிரி இருக்கும். அந்த ப்ளூ ஷேடு கூட ரொம்ப தின்னா தான் தெரியும். ம். ஸோ அந்த கலர்ஸ் பர்டிகுலரா அது ஒரு ஸ்பெசிஃபிக்கான கலர், அது வந்து Okay. யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து இந்த ஓஷியன் கிரீன் கலர் யூஸ் பண்ணலாம் அண்ட் yellow கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே சூப்பர். ஸோ எந்த விஷயத்த தனுஷ் ராசி என்பவர்கள் செப்டம்பர் மஸ்ட் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம்? ஸோ தனுசு ராசி எதை இவங்க வந்து அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பா அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க முன்னோக்கி போற அந்த வேகத்துல பின்னாடி என்ன பிரச்சனை வருதுன்றத யோசிக்க மாட்டாங்க. இப்போ சில பேர் வந்து வண்டியிலேயே போயிட்டு இருப்பாங்க. வண்டியில போகும்போது முன்னாடி மட்டும்தான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். பின்னாடி ஹார்ன் அடிக்கிறது ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. சைட்ல வர வண்டியை சைட் மிரர் பார்த்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட டைரக்ஷன் எல்லாம் முன்னாடி போறதுலயே தான் இருக்கும். So அப்படி Okay. இருக்கக்கூடாது. ம். அதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதை நான் எடுத்த டிசிஷன், இது என்னுடைய ஆக்ஷன், இது கரெக்டா தான் இருக்கும், நான் இது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எண்ணங்களா இருக்கட்டும், அதை பேஸ் பண்ண செயல்களா இருக்கட்டும், அதெல்லாம் மஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே ஓகே சிஸ். ஸோ இந்த மந்த் தனுஷ் ராசி என்பவர்கள் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும்? ஸோ தனுசு ராசி எந்த விஷயங்களை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது பார்க்கும்போது, இவங்க ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சனா நடந்துக்கணும், ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சனா நடந்துக்கணும். மற்ற விஷயங்கள் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், வெளி உலக வாழ்க்கையா இருக்கட்டும், அதுல இவங்க ரெஸ்பான்சிபிள் பொறுப்பு வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி பொறுப்பான பதவியில இருக்கக்கூடிய, பொறுப்பான இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் கிட்ட இவங்க வந்து எப்பவுமே ஒரு நல்ல இணக்கத்தோட வந்து பழக பார்க்கணும். அவங்க கிட்ட தேவையில்லாத கிளாஷஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. முடிஞ்சு அவங்களுடைய சஜஷன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுடைய ஆதரவு இவங்களுக்கு தேவை. அதற்கேற்ற செயல்களை ஃபாலோ பண்ணா நல்லது. ஓகே, நான் உண்டு அப்படின்ற ஒரு தாட் இல்லாம யார் எது சொன்னாலும் அது நல்ல அட்வைஸா இருந்தா மட்டும் எடுத்துக்கலாம். இல்ல யார் எது சொன்னாலும்ன்றது அதை விட பொறுப்பான உயரிய பதவியில இருக்கிறவங்க, அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க, ஸோ ஒரு சொசைட்டில ஒரு பெரிய புள்ளியா இருக்கிறவங்க, ஒரு ஒரு குருமா இருக்கலாம் கூட இருக்கலாம். ஸோ இப்படியாப்பட்ட நபர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த அட்வைஸ் சஜஷனை இவங்க வந்து எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ தனுஷ் ராசி என்பவர்களுக்கு வந்து டேரக்ட் மூலமா ஒரு சூப்பரான ஸ்பெஷல் மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. ஸோ தனுஷ் ராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த விஷயத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ மேம் வந்து சொன்ன விஷயத்துல வந்து இரக்கம், கருணை, அன்பு எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணம். ஆனா தயவு செஞ்சு அது யார்கிட்ட இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்றத கட்டாயமா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய அன்பு, இரக்கம், கருணை எல்லாம் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்.